ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தான் வந்து பார்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் சட்னி செஞ்சேன். இது ஆல்ரெடி ஒரு 2 டைம் செஞ்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்ததில்ல. நேற்று தான் வந்து செஞ்சு வீடியோ எடுத்தேன். குழந்தைங்க வந்து காயாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம காயில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, சட்னியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதனால் வந்து ஈஸியாக அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 4 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டீஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக 4 வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் இருக்காது. ஒரு பெரிய ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வந்து தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து கலர் மாறாது. கலர் மாறாமல் இருந்தால் நமக்கு வந்து சட்னி செய்கிறப்ப அந்த கலர் அப்படியே வந்து இருக்கும். இது இப்போ கத்திரிக்காயும் போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சில போட்டு தாளிக்க போகல. டேரெக்டாக தாளித்து வந்து பாத்திரத்துல வந்து கொட்டிரும். இது வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை போட்டு நான் வந்து இறக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நேரத்துக்கு மட்டும் செஞ்சேன். புளி எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வந்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சாப்பிட்டுப்பாங்க. காய் கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். குழந்தைங்களுக்கு வந்து குட்டி இட்லி இந்த மாதிரி கொடுத்தோம்னா